வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்த பத்தி அலச போறோம். பிரபல நிபுணர் டாக்டர் த்ரிலோக் சந்தர் அவங்களோட நோட்ஸ் அடிப்படையா வச்சு நம்ம இலக்குகளை அடையறதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் ரகசியங்களை இந்த அலசல்ல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். உடனே உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி கேக்குறேன். உங்க வெற்றிக்கு குறுக்கே நிக்கிற மிகப்பெரிய தடை எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிறைய பேரு உடனே சொல்ற பதில், நான் போதுமான அளவு உழைக்கல, ஹார்ட் ஒர்க் பத்தல அப்படிங்கிறது தான். ஆனா அது உண்மையா? இங்கதான் நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும். உங்க முதல் எதிரி உங்க சோம்பேறித்தனம் கிடையாதுங்க. பல வருஷமா உங்க ஆழ் மனசுக்குள்ள உங்களுக்கு நீங்களே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்ட மிகப்பெரிய பொய்கள் தான் உங்களுடைய உண்மையான தடை. ஆமா, நம்ம அறியாமலே அந்த பொய்களை நாம நிஜமா மாத்தி வச்சிருக்கோம். சரி, முதல்ல நாம பார்க்க போற பகுதி உண்மையான ஹிப்னோதெரபி, ஒரு அறிவியல் அலசல். உடனே ஹிப்னோதெரபி அப்படின்னு சொன்னதும் படத்துல வர்ற மாதிரி ஒரு சங்கிலிய ஆட்டி உங்கள மயக்கமடைய செய்யற காட்சிகளை தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. அதெல்லாம் ஹாலிவுட் கட்டுக்கதை. உண்மையான ஹிப்னோதெரபி அப்படிங்கிறது மேடை வித்தையோ மேஜிக்கோ கிடையாது. இது உங்க உடல் அசைவு, உங்க உள்நோக்கம், உங்க அதிர்வலை, அப்புறம் உங்களோட ஆழமான சுயநம்பிக்கை, இது எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்ல இணைக்கிற ஒரு உளவியல் கலை. எந்த மேஜிக்கும் இல்லாம ஒரு ஆக்டர் எப்படி தன் பார்வையாலையும் குரலாலையும் நம்மள கட்டி போடுறாரோ அதே மாதிரி தான் இதுவும். ஆனா இதை நீங்க உங்களுக்கு நீங்களே பயன்படுத்த போறீங்க. நாம டெய்லி பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? நெகட்டிவ் செல்ஃப் ஹிப்னோசிஸ், அதாவது எதிர்மறை சுயவசியம். இப்போ நீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னு வச்சுப்போம். எனக்கு இந்த வேலை வேணும்னு வாய் வார்த்தையா நீங்க தைரியமா சொல்லலாம். ஆனா உள்ளுக்குள்ள ஃபெயில் ஆயிடுவோமோன்னு ஒரு பயம் இருந்தா, உங்க குரல்ல வர நடுக்கம், தோள்பட்டையில இருக்கிற இருக்க மூலமா அந்த பயம் சத்தமே இல்லாம எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களுக்கு கடத்தப்படும். உங்களுக்குள்ளேயே இப்படி ஒரு முரண்பாடு இருக்கிறதால உங்களுக்கே வர வேண்டிய நல்ல வாய்ப்புகளை உங்க அதிர்வலை தடுத்து நிறுத்திடும். டாக்டர் திரிலோக் சொல்ற இந்த நவீன உளவியல் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு விஷயத்தோட எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது பாருங்க. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியார் திண்ணியராக பெறேன். உங்க எண்ணம் மட்டும் உறுதியா இருந்தா நீங்க நினைச்சத அப்படியே அடைவீங்க அப்படிங்கிற திருவள்ளுவரோட அந்த வாக்குக்கு இதுதான் பிராக்டிக்கலான அர்த்தம். உங்க உறுதியான எண்ணம் மட்டுமே உங்க நிஜத்தை தீர்மானிக்கும். அடுத்த பகுதிக்கு போகலாம். பகுதி 2, விளக்கமான கற்பனை, அதாவது விவிட் இமேஜினேஷன். நம்ம மனசை எப்படி உறுதியா ஒருமுகப்படுத்துறது? இதுக்கு எந்த ஹார்ட் ஒர்க்கும் இல்லாம சும்மா சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு பகல் கனவு காண்றதுன்னு தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. இங்கதான் நம்ம மிக முக்கியமான பாயிண்ட்க்கு வரும். விளக்கமான கற்பனை அப்படிங்கிறது சும்மா யோசிக்கிறது கிடையாது. நீங்க எதை அடைய நினைக்கிறீங்களோ அது இப்போதே நடந்து முடிஞ்சிட்டதா முழு உணர்வோடும் கற்பனை செய்யறது. அப்படி நீங்க ஆழமா செய்யும்போது மூளையில ஒரு பெரிய கெமிக்கல் சேஞ்ச் நடக்கும். இது ஒரு பவர்ஃபுல்லான மென்டல் வெப்பன். இது உங்க உள்ளுணர்வை எழுப்பி நீங்க எந்த பாதையில போகணும்னு துல்லியமா காட்டும். இத புரிஞ்சுக்க சிவில் சர்வீஸ் எக்ஸாம்க்கு படிக்கிற 2 ஸ்டூடெண்ட்ஸா எடுத்துக்கலாம். முதல் ஸ்டூடெண்ட் எக்ஸாம் ரொம்ப கஷ்டம்னு பயந்துகிட்டே 15 மணி நேரம் தூக்கத்தை கெடுத்து படிக்கிறான். அவனுக்கு அது பெரிய பாரம், சீக்கிரமே எக்ஸாஸ்ட் ஆயிரான். ஆனா 2வது ஸ்டூடெண்ட் தான் ஒரு ஆஃபீஸரா சேர்ல உட்கார்ந்துருக்கிறதா அந்த விளக்கமான கற்பனை மூலமா ஃபீல் பண்ணி கற்பனை செய்யறான். அவனால வெறும் 6 மணி நேரம் மட்டுமே படிச்சாலும் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம ஒரு ஃப்ளோ ஸ்டேட்ல படிக்க முடியும். அவனுக்கு அந்த ஹார்ட் ஒர்க் ஒரு சுமையாவே தெரியாது. இதுதான் உண்மையான சீக்ரெட். இப்போ அடுத்த செக்ஷன், பகுதி 3, மூளையின் வடிகட்டி உங்க வெற்றிக்கான ரகசியம். இந்த கற்பனை உண்மையிலே உடம்புல எப்படி வேலை செய்யுது? இதை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். சில நேரத்துல எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருதே, அதனால என் கோல் ஸ்பாயில் ஆயிடுமா அப்படின்னு. கவலையே படாதீங்க. உங்க மூளையில ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், சுருக்கமா RAS அப்படின்னு ஒரு மாபெரும் ஃபில்டர் இருக்கு. ஒவ்வொரு செகண்டும் பல லட்சம் தகவல்கள் நம்ம மூளைக்கு வருது. ஆனா நீங்க எதை பத்தி அதிகமா நினைக்கிறீங்களோ, உங்க மூளைக்கு எதை பழக்கப்படுத்தியிருக்கீங்களோ அதை மட்டுமே இந்த RAS ஃபில்டர் செஞ்சு உங்க கண்ணுக்கு காட்டும். அதாவது நீங்க எப்பவும் பிரச்சனைகளை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா இந்த RAS என்ன பண்ணும்னா உங்க முன்னாடி இருக்கிற நல்ல வாய்ப்புகளை கூட மறைச்சிட்டு பிரச்சனைகளை மட்டுமே தொடர்ந்து உங்க கண்ணுக்கு காட்டும். அதுவே உங்க கோல் மேல நீங்க பாசிட்டிவா ஃபோக்கஸ் பண்ணா இந்த RAS ஒரு மேக்னெட் மாதிரி வேலை செஞ்சு உங்க வெற்றிக்கு தேவையான மனிதர்களையும் சரியான சூழ்நிலைகளையும் கரெக்டா உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். உங்க பயத்தை போக்குறதுக்கு ஒரு சூப்பரான அறிவியல் ஆறுதல் ஒன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒரு தூய்மையான பாசிட்டிவான எண்ணம் 100 நெகட்டிவ் எண்ணங்களை அழிக்கிற சக்தி கொண்டது. ஆமாங்க, நீங்க 100% பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அவசியமே இல்ல. உங்களோட நேர்மறையான உள்நோக்கம் தூய்மையா இருந்தாலே போதும். உங்க மூளையோட சிஸ்டம் உங்களை பாதுகாத்துக்கும். சோ நீங்க ரிலாக்ஸ்டா உங்க கோல்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்து நாம் பார்க்க போற பகுதி ரொம்பவே முக்கியமானது. பகுதி 4, சரணடைதலின் கலை.
இந்த ப்ராசஸ்ல நிறைய பேர் ஃபெயில் ஆகிற ஒரு இடம் இருக்கு. அது என்னன்னா, எல்லாத்தையும் நாமே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறது. ஏன் இலக்கு எப்படி நடக்கும், எந்த வழியில எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க ஒவ்வொன்றையும் மைக்ரோ மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பதட்டத்தை கொடுக்கும். பதட்டம் வந்தோடனே உங்க மூளை ஆட்டோமேட்டிக்கா ஃபியர் மோடு, அதாவது சர்வைவல் மோடுக்கு போயிடும். அப்படி போனா நம்ம முன்னாடி பார்த்த அந்த RAS ஃபில்டர் உடனே க்ளோஸ் ஆயிடும். அதனால உங்க கண் முன்னாடி வாய்ப்புகள் இருந்தா கூட அதை நீங்க தவற விட்டுடுவீங்கன்னு டாக்டர் திர்லோக் ரொம்ப ஸ்ட்ராங்கா எச்சரிக்கிறார். இந்த சரணடைதல் கான்செப்டை புரிஞ்சுக்க ஒரு சிம்பிளான ஆன்லைன் ஷாப்பிங் உதாரணத்தை எடுத்துப்போம். நீங்க ஆன்லைன்ல ஒரு பொருளை ஆர்டர் பண்றீங்க. விளக்கமான கற்பனை மூலமா அதுக்கான பேமெண்ட்டையும் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? பொருள் வீட்டுக்கு வரும்னா அமைதியா வெயிட் பண்ணுவீங்க, சரியா? அதை விட்டுட்டு யாரு பேக் பண்றா, டெலிவரி பாய் நேத்து நைட் நல்லா தூங்குனானா அப்படின்னு எல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ட்ராக் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். பிரபஞ்சத்துக்கிட்ட உங்க இலக்கை ஒப்படைக்கிறதும் இதே மாதிரி ஒரு பொறுமையான ரிலாக்ஸ்டான காத்திருப்பா மட்டும்தான் இருக்கணும். இப்ப நாம இந்த அலசலோட கிளைமேக்ஸ் வந்தாச்சு. பகுதி 5, போலியான எல்லைகளை உடைத்தெறிதல். உங்களை நீங்களே தடுத்து நிறுத்துற அந்த போலியான எல்லைகளை உடைக்கிற நேரம் இது. எந்தவிதமான பதட்டமும் இல்லாம உங்க எண்ணங்களும் அதிர்வாலையும் பிரபஞ்சத்தோட முழுமையா இணையும் போது நீங்க நினைச்ச அந்த மிகப்பெரிய மாற்றங்கள் வெறும் 3 நாள்ல கூட நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. உண்மைதாங்க, நீங்க உங்களுக்கு தடையா நிக்காத வரைக்கும் வெற்றிக்கான டைம்லைன் ரொம்ப ரொம்ப கம்மிதான். நாம் உருவாக்கும் வரை அல்லது உணராத வரை எல்லாமே போலியானதுதான். டாக்டர் திரிலோக் அவங்களோட ஒட்டுமொத்த தத்துவத்தையும் இந்த ஒரு வரி ரொம்ப அழகா சுருக்கிடுது. இதோட ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கு உங்க கண் முன்னாடி பெருசா தெரியிற தடைகள், தோல்விகள், உங்களால முடியாதுன்னு சொல்ற எல்லைகள், இது எல்லாமே உங்க கடந்த கால எண்ணங்கள் உருவாக்குன வெறும் மாயை மட்டும்தான். அது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே போலி. அதை நீங்க எப்ப வேணாலும் மாத்தி அமைக்க முடியும். இந்த எக்ஸ்பிளைனரோட முடிவுல உங்களுக்காக நான் ஒரு கேள்வியை வைக்கிறேன். இன்னைக்கு உங்களோட எந்த போலியான எல்லையை நீங்க உடைக்க போறீங்க? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்கனவே எழுதி வச்ச ஒரு ஸ்கிரிப்ட் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய காலி கேன்வாஸ். உங்களோட விளக்கமான கற்பனை அப்படிங்கிற பிரஷ் எடுத்து இன்னைக்கே உங்களுக்கான புதிய எதிர்காலத்தை வரைய ஆரம்பிங்க. சரி, மீண்டும் ஒரு அருமையான அலசல்ல உங்களை சந்திக்கிறேன்.